இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேரளா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எரிசேரி, வாழைக்காய், சேனைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய் இதில் எல்லாமே செய்யலாங்க. இன்றைக்கி நம்ம வந்து மஞ்சள் பூசணிக்காய் தான் செய்கிறோம். இது கூடவே அந்த கிழங்கெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம், வாழைக்காய் சேர்த்து கூட செய்யலாம். இன்றைக்கி நம்ம தனியாக மஞ்சள் பூசணிக்காய் அப்புறமா தட்டைப்பயிரோடு சேர்த்து செய்ய போகிறோம். தட்டைப்பயிறு, காராமணி எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் வந்து காராமணியை வேக வச்சு வச்சுருக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சமாக. உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஆனால் மஞ்சள் பூசணிக்காயில் ஒரு கால்வாசி அளவுக்கு நம்ம பயிர் போட்டால் போதும், தட்டைப்பயிர் போட்டால் போதும். நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு அவ்வளோதான். இந்த பச்சை மிளகாய் காரத்துக்காக அந்த ஒரு பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க. கூடவே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். நம்ம உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் எங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். நிறைய விசில் விட்டுறாதீங்க, நல்லா குழஞ்சி போயிடும். அப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா கடைசி தாளிக்கும் போது நம்ம சேர்ப்போம், அதுக்காக. இப்போ வந்து ஒரு விசிலில் நான் எடுத்துட்டேன். இந்தளவுக்கு வெந்துருச்சு காய்கறி நல்லாவே. ஏற்கனவே பயிர் வந்து வெந்த பயிர் தான். மஞ்சள் பூசணிக்காவும் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ஒரு விசிலே போதும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிடலாம். அந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா தனியாக கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க, கருகிடக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்யணும், ஏன்னா நம்ம செய்கிறது கேரளா ரெசிபி, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம தாளித்தது எல்லாமே கூட்டோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணலாங்க. செமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.